Hi all, welcome to Brain Accounting Tutorial. இன்னைக்கு நம்ம Brain Accounting Tutorialல நம்ம எந்த series பார்க்க ஸ்டார்ட் பண்ண போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு யூனிட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளோட வீடியோல வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் கவர் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்னைக்கு இந்த சாப்டர்ல இருந்து நான் வெறும் தியரட்டிக்கல் பார்ட் தான் உங்களுக்கு நான் வந்து எடுக்க போறேன். ஓகே, ஸோ சாப்டர் 5 குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, as I already told, நம்ம டைரக்டா சம்குள்ள போகாம ப்ராப்ளம்ஸ்குள்ள போகாம அதோட கான்செப்ட் என்ன, அதுல என்ன சொல்ல வராங்க, அதோட தியரி என்ன நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அந்த சம்ஸும் நம்மளால ஈஸியா கிராக் பண்ணி நம்மளால போட முடியும். ஓகே, ஸோ குட்வில் அண்ட் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் ஹோல் சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ ஒரு அக்கௌண்ட்ஸ்ன்றதுனாலே என்னது, ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் எப்படி டீல் பண்ணணும், ஒரு கம்பெனி ஒரு என்டர்பிரைஸ் எப்படி டீல் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் அ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ், பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ்னா எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அழகா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹோல் சிலபஸ்ல வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது சோல் ப்ரொப்ரைட்டர்ஸ் அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ பார்ட்னர்ஷிப் பார்க்கணும் 12th ஸ்டாண்டர்ட்ல. 12th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட்லேயும் உங்களுக்கு என்ன வரும்னா கம்பெனி அக்கௌண்ட்ஸ், ஒரு கம்பெனியில் எப்படி மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பற்றின வீடியோ எல்லாமே நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்கு. ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேயா? ஓகே, ஸோ இப்போ இந்த குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்ற ஒரு ஸ்மால் அஜெண்டாஸ் மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மீனிங் ஆஃப் குட்வில். குட்வில்னா என்ன? இந்த குட்வில்ன்ற இந்த ஒரு டேர்மே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க பார்த்திருப்பீங்க. பட் வாட் இஸ் த ஆக்சுவல் மீனிங் ஆஃப் த குட்வில்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நீட் ஃபார் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். இந்த குட்வில்லை வச்சு நம்ம என்ன பண்றது, இந்த குட்வில் எதுக்காக நம்ம பண்ண போறோம், குட்வில்லை எதுக்கு நம்ம வேல்யூவேட் பண்ணணும், எதுக்காக வேல்யூவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ தேர்ட் ஒன் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் குட்வில். வாட் ஆர் தோஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்வில்? ஓகே, ஸோ குட்வில்லே என்னென்ன பாகுபாடு இருக்கு, என்னென்ன பிரிவினை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த மூணுத்தை பத்தி தான் நம்ம இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், so now what is goodwill? Goodwill na enna? Goodwill is a good name or reputation of the business which brings benefit to the business. Okay, so good name or reputation அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய நற்பெயர். ஓகே, ஸோ நற்பெயர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஷாப் நீங்க சூஸ் பண்றீங்க, ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்றதுக்காக நீங்க 2 ஷாப் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா அந்த ரெண்டுத்துல எது பெஸ்டா இருக்கும்? ஓகே, நம்ம இந்த ஷாப்க்கு போனா நமக்கு ஒரு நல்ல கலெக்ஷன்ஸும் இருக்கும். இப்போ நீங்கள் க்ளோதிங் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா ஓகே நம்ம இந்த ஷாப்பை செலக்ட் பண்ணால் கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்னால தான் நம்ம ஒரு கடைக்கு போக போகிறோம். இந்த கடையில் எதுவுமே நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த கடை உள்ள போக போகிறது கிடையாது. ஓகே, கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹோப்னால தான் போகிறோம். அந்த ஹோப் தான் என்னது, குட்வில். ஓகே, ஸோ அந்த கடையோட ஒரு ஒரு நற்பெயர் நம்மளோட மனசுல அது எப்படி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறது தான் என்னது, குட்வில். ஓகே, அப்போ ஒரு கம்பெனிக்கு குட்வில்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னோட கம்பெனியோட ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருந்தாதான் உங்களுக்கு என்னோட கம்பெனியை பிடிச்சி நீங்க என்னோட கம்பெனிக்கு நீங்க வருவீங்க. இது கம்பெனிக்கு மட்டும் கிடையாது, ஒரு சின்ன பெட்டி ஷாப்பா இருந்தாலும் என்னது, இந்த ஒரு குட்வில்ன்ற ஒண்ணு வந்து ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு. So it enables the business to earn more profit. It is the present value of the firm's future excess earnings. Okay, இது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். நற்பெயர் இருந்தாதான் நிறைய பப்ளிக் வந்து நம்மளை தேடி வருவாங்க. ஸோ அது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் த ப்ரெசன்ட் வேல்யூ. இப்போ இருக்கிற பேர் தான் உங்களுக்கு என்ன பண்ண போகுது, ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்க போகுது. It is an intangible asset as it has no physical existence. It is an intangible asset. Intangible na it cannot be seen and touched. Okay, so இந்த நல்ல பேர் இருக்கு, நம்மளால போய் பார்க்க முடியுமா, முடியாது. It only we can feel இல்லையா. ஸோ இந்த ஷாப் போனா நல்லா இருக்கும், ஓகே இது வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னது, we are just feeling and assuming இல்லையா. ஸோ that is goodwill. Next, need for valuation of goodwill. எதுக்காக நம்ம goodwill evaluate பண்ண போறோம்? So following are the circumstances that require the valuation of goodwill of partnership firms in order to protect the rights of the partners. Okay, so following are the circumstances. ஒரு some circumstances கொடுத்திருக்காங்க. So இந்த situation, circumstance தான் nothing but situations. இந்த situationsல தான் நம்ம என்ன பண்ணணும், valuation பண்ணணும். எதை valuation பண்ணணும், goodwill evaluate பண்ணணும் in order to protect the rights of the
partners. So first circumstance என்ன கொடுத்திருக்காங்க, when there is a change in the profit sharing ratio. Okay, இப்போ ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ஈக்குவலா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுவே அந்த ஷேரிங் ரேஷியோ மாறும்போது என்ன ஆகணும்னா குட்வில்ல வேல்யூவேட் பண்ணணும்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன், when a new partner is admitted into a firm. ஆல்ரெடி இருக்கிற ரெண்டு பார்ட்னர் இல்லாம தேர்ட் பார்ட்னரா இன்னொருத்தவங்க உள்ள வரும்போது என்ன பண்ணணும், நம்ம வேல்யூவேட் பண்ணணும். ஒரு நியூவா ஒரு பார்ட்னர் உள்ள வரும்போது என்ன பண்ணணும், வேல்யூவேட் பண்ணணும். தேர்ட் ஒன், when an existing partner retires from the firm or when a partner dies. இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய மூணு பார்ட்னர்ல ஒரு பார்ட்னர் வெளியே வந்துட்டாங்க, இல்ல ஒரு பார்ட்னர் வந்து if in case இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், வேல்யூவேட் பண்ணணும். Fourth point, when a partnership firm is dissolved. எப்ப அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மே, அந்த கம்பெனியே எப்ப வந்து க்ளோஸ் ஆகுதோ அப்ப நம்ம வேல்யூவேட் பண்ணணும். ஸோ இந்த 4 சர்க்கம்ஸ்டான்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், குட்வில்ல நம்ம வந்து வேல்யூவேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் குட்வில். குட்வில்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, கிளாசிஃபிகேஷன் மீன்ஸ் நத்திங் பட் டைப்ஸ் இல்லையா. ஸோ குட்வில் மே பி கிளாசிஃபைட் இன்டு acquired goodwill and self-generated goodwill. Okay, there are two classifications only, acquired goodwill and self-generated goodwill. First, acquired na enna, acquired நம்ம இன்னும் acquired na என்னது, acquired or acquisition or acquiring, இது என்னது, purchase பண்றது தான். Okay, so acquired or purchased goodwill na enna. Goodwill acquired by making payment in cash or kind is called as a acquired or purchased goodwill. Okay, நமக்கு தேவையான goodwill நம்ம cash or kind na asset or any things or any valuable things. Okay, so cash இல்லனா ஒரு kind ஒரு asset ஏதோ ஒன்று நம்ம வந்து pay பண்ணி வாங்குறது தான் என்னது, acquired goodwill. When a firm purchases an existing business, the price paid for the purchase of such business may exceed the net asset of the business required. Okay, நீங்க தான் சொல்லிருந்தீங்களே குட்வில்ல வந்து பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது. Why? Because of it is an intangible asset. அப்ப நம்ம வந்து குட்வில் எப்படி நம்ம வந்து கேஷோ இல்ல கைண்டோ கொடுத்து நம்ம வாங்க முடியும்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்னோட கம்பெனியை நான் வந்து விற்கணும்னு நினைக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, வந்து நீங்க வாங்குறதுக்கு ஐடியா இருக்குன்னா நீங்க என்னோட கம்பெனி என்ன பண்ண போறீங்க, அக்வயர் பண்ண போறீங்க, என்னோட கம்பெனியை நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. ஸோ அப்போ என்னோட கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ எவ்வளவோ அதை நம்ம கொடுக்கணும் இல்லையா. இப்போ என்னோட கம்பெனியோட வேல்யூ வந்து 10 lakhs. ஓகே, ஸோ அசெட், பில்டிங், லேண்ட், அதர் திங்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 10 lakhs வருது. பட் நான் என்ன பண்ண போறேன், என்னோட கம்பெனிக்கு இவ்வளவு குட்வில் இருக்கு, அப்போ நீங்க இப்போ என் கம்பெனியை நீங்க வாங்குறீங்கன்னா என்னோட குட்வில்லையும் நீங்க சேர்த்துதான் வாங்க போறீங்க, என் கம்பெனியோட குட்வில்லையும் நீங்க சேர்த்துதான் வாங்க போறீங்க. அந்த குட்வில்காகவும் நீங்க என்ன பண்ணணும், பே பண்ணணும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, அந்த கம்பெனில அந்த திங்ஸை மட்டும் வாங்குறது இல்லாம அந்த ஒரு குட்வில்காகவும் நீங்க என்ன பண்ண போறீங்க, எக்ஸ்ட்ரா சம் அமௌண்ட் நீங்க பே பண்ணி தான் நீங்க வாங்க போறீங்க. ஓகே, புரிஞ்சுதா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், the excess of purchase consideration over the value of the net asset acquired is treated as acquired goodwill. நான் சொன்னேனா, ஸோ அந்த 10 lakhs என்னது, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஓகே, உங்களோட பிசினஸ்க்கு உங்களோட கம்பெனிக்கு இவ்வளோ வேல்யூன்ட்டு நம்ம வந்து வேல்யூவேட் பண்ணி 10 lakhs. ஓகே, அது என்னது, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். பட் நான் என்ன சொல்றேன், என்னோட கம்பெனிக்கு இவ்வளோ குட்வில் இருக்கு, இதுக்காக நீங்க இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்கும் போது ஒரு 12 lakhs நீங்க சேர்த்து கொடுக்கும் போது அந்த எக்ஸஸா 2 lakhs தான் என்னது, என்னோட குட்வில்காக நீங்க பே பண்றது. என்னோட கம்பெனி நல்ல கம்பெனி, ப்ராஃபிட் வர கம்பெனியா இருந்தா தானே நீங்க வாங்குவீங்க. லாஸ் கம்பெனி நம்ம யார்கிட்ட இருந்து வாங்க மாட்டோம் இல்லையா. ஸோ அப்போ ப்ராஃபிட் தரக்கூடிய கம்பெனி அப்படின்னா அதுக்கு ஒரு குட்வில் இருக்கு, அந்த குட்வில்காக நீங்க பே பண்றது தான் என்னது, அக்வயர்ட் ஆர் பர்ச்சேஸ்டு குட்வில். நெக்ஸ்ட் ஒன், self-generated goodwill na enna. It is a goodwill which is self-generated by a firm based on features of the business such as favorable location, loyal customers, etc. Okay, நம்ம காசுலாம் கொடுத்து வாங்க வேணாம், நான் ஒரு கம்பெனி ரன் பண்றேன், நான் ஒரு கம்பெனி ஓன் பண்றேன்னா வேற ஒரு கம்பெனியை நான் வாங்குறேன். ஓகே, நான் குட்வில்க்குன்னா நான் எதுவும் நான் பே பண்ணல, என்னோடைய கம்பெனில இருந்து நானாவே ஓனாவே நான் என்ன பண்றேன், ஜென்ரேட் பண்றேன். என்னோட குட்வில்ல நான் என்ன பண்றேன், நானாவே வளர்த்துக்கிறேன். அது எப்படி நம்மளால வளர்க்க முடியும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேவரபிள் லொகேஷன்ல வைக்கிறீங்க. இப்போ அந்த ஒரு ஏரியால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இல்ல, ஒரு நல்ல ஒரு கஃபே இல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்,
ஓகே இந்த இடத்துல நமக்கு இந்த லொகேஷன்ல வச்சோம்னா இங்க இருக்கிற ஸ்கூல்ஸ் பக்கத்துல இருக்கு, காலேஜஸ் பக்கத்துல இருக்கு, ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கு, ஐடி பார்க்ஸ் பக்கத்துல இருக்கு. அப்ப நிறைய கஸ்டமர்ஸை நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும்னு நினைச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு ஷாப்போ இல்ல ஒரு ஒரு கம்பெனியோ நம்ம வந்து ஓபன் பண்றதுக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம ஓபன் பண்ணிட்டு நல்ல நல்ல நமக்கு வந்து ப்ராஃபிட்ல நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம்னா அப்போ ஒரு குட்வில் கிடைக்கும். ஸோ அதுதான் என்னது, செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில். So such self-generated goodwill cannot be recorded in the books of account. Self-generated goodwill வந்து accountsல நம்மளால maintain பண்ண முடியாது. Why? Because of இது நம்மளே வளர்க்கறது, நம்மளே என்ன பண்றது, நம்மளே build பண்றது. ஓகே, நம்ம எப்படி build பண்ண முடியும், லாயலான கஸ்டமர்ஸை வச்சு கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்சிருந்தாதான் என்ன ஆகும், நமக்கு குட்வில் வந்து கிடைக்கும். ஸோ இட் இஸ் பை நேச்சராகவே கிடைக்க போகுது. இது நம்ம யார்கிட்ட இருந்தும் பர்ச்சேஸ் பண்ணல. இதுவே நம்ம அக்வைர்டு குட்வில்ல நம்ம என்ன பண்ணணும்னா அக்கௌண்ட்ஸ்ல காமிக்கணும். ஏன்னா நம்ம குட்வில்க்குன்னு சொல்லி நம்ம தனியா நம்ம என்ன பண்றோம், பே பண்றோம். இதுல நம்ம அந்த மாதிரி பே பண்ணல. நானே தான் என்னோட கம்பெனிக்கு என்ன பண்ண போறேன், ஜென்ரேட் பண்ண போறேன் என்னோட ஓன் குட்வில்ல. ஸோ இதை நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ்ல காமிக்க கூடாது, ரெக்கார்ட்ல. ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, இல்லை வேற எதனா சாப்டர்ஸ்ல நான் வந்து தியரிட்டிக்கல் பார்ட் உங்களுக்கு நான் கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டு நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.